எல்லாத்தையும் இறக்கி வைடா. என்னப்பா வாசல்ல நின்றீங்க? வாங்க உள்ள போலாம். நாங்க ஒண்ணும் உரம்பரைக்கு வரல, பெத்த கடனை தீர்க்கறதுக்கு வந்திருக்கோம். வாத்தியார வர சொல்லு. வாத்தியாரா? அதாவது வாத்தியார் கிட்டியாருட்டு ஏன் மாப்பிள்ளை மரியாதை கூப்பிட்டு கூட சாஞ்சிடுமாப்போ? யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். கூப்பிடு. அடடா, ரொம்ப தான் முடிக்கிறிய. என்னங்க, உங்களை பாக்கிறதுக்கு இந்த ஊரு நாட்டம் வந்திருக்காரு. நாட்டம்? யார், உங்க அப்பாவா? இல்ல, உங்க மாமனார். சீர் கொண்டு வந்திருக்காங்க, வெக்கப்படாம வேணுங்கிறத கேட்டு வாங்க. மற்றவங்க வேணா முறை தவறி நடந்திருக்கலாம், அதுக்காக எங்க முறையில நாங்க ஒண்ணும் குறை வைக்க மாட்டோம். புரி. வெட்டி பணத்துக்கு இப்ப ரொக்கம் இல்ல, அதுக்கு பதிலா வீட்டு பத்திரத்தை வச்சிருக்கிறேன். 10 நாளையில யாருக்கு முடிஞ்சதும் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்தை திருப்பிக்கிறேன். எங்க இந்த சீரெல்லாம் எதிர்பார்த்தா உங்க பொண்ணு நான் கல்யாணம் பண்ணா இல்லாம போனா என் பொண்ணை நடு ரோட்ல போட்டு அடிக்கிற அளவுக்கு என்ன பத்திரம் நடந்து போச்சு? ஓஹோ, அப்ப இந்த சீர் வரலங்கிறதுக்காக உங்க பொண்ணு நான் அடிச்சேன் இல்ல? பின்ன பின்ன நீ சும்மாரி ஏதாவது கண்டிக்கிறதா ஒருத்தருக்கு தெரியாம வீட்டுக்குள்ள வச்சு கண்டிக்கணும். 4 பேருக்கு மத்தியில நடு ரோட்ல நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறியே. நாட்டாம சீர் வருஷம் கொடுக்கல, அதனால நான் வாத்தியார் இருந்தா வாங்குறான்னு 4 பேர் என்ன காலி துப்ப மாட்டான். உனக்கு வேணா மானமரியா இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்ல. எப்போ வார்த்தை கொஞ்சம் அளந்தே வரட்டும். ஊருக்கு வேணா நீ நாட்டாமையா இருக்கலாம், அதுக்காக ஏன் புடிச்சு கேட்கிறாத. நீ வாய் மூட்டு. இத பாருங்க, இதெல்லாம் எதுவும் எனக்கு தேவையில்லை. தயவுசெய்து திருப்பி எடுத்துட்டு போங்க. எனக்கு எப்படி சொல்றீங்க? நீ சும்மா இருக்கீங்க. வெட்டி ரோசத்துக்கா வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஏதாவது குறை இருந்தா கேட்டு வாங்கிக்கோங்க. இத பாருடி, இதுல ஏதாவது ஒரு சாமான் உள்ள போனாலும் நான் செத்ததுக்கு சமானம். அதற்கு அப்படி சொல்லிட்டீங்க. நீங்களே வேண்டாதுக்கு அப்புறம் நான் பார்க்க முடிக்கணும். நேத்து வரைக்கும் வேணா அப்ப நான் பெருசா இருக்கலாம், ஆனா இனிமே எல்லாம் எனக்கு புருஷன் தான். ஏமா, அவர்தான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டு போறாரு, நீ எடுத்து வைமா. நல்லா இருக்க கதை. புருஷன் கிழிச்ச கோட்டை தண்ணா பொண்டாட்டிக்கு என்ன ஆகணும்? நானும் ராமாயணத்தை படிச்சிருக்கேன். அது புருஷன் கிழிச்ச கோடு இல்லடி, லட்சுமணன் கிழிச்சது. சரி, யாரோ ஒருத்தர் கிழிச்சாங்கல்ல. ஏண்டா கோபாலா, எங்கடா பெரிய இட்லி பாத்திரம் ஒன்னையும் காணோம்? அது ஐயனு சொல்லிங்க. ராமாயணம் மட்டும் சொல்ல தெரியுது.